அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிளாஸ் 21 நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் 2வது நாளாக ரொம்ப சிறப்பாக முடிச்சிருக்கோம். ரொம்ப பெரிய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் இந்த 2 நாள்லேயே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 2 நாள் முடிஞ்சிருக்கு. இந்த 2 நாளோட ரெக்கார்டிங்ஸ் நீங்கள் பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய நாளை வந்து லைவ் செஷனில் அட்டன் பண்ணலாம். ஸோ இதுதான் கடைசி பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அப்படின்றதுனால ஸோ இந்த ஒரு செஷனை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ பதிவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான டாப்பிக்கை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். எல்லோருமே நம்ம செஞ்சிட்ருப்போம் நம்மளோட வாழ்க்கையில். ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது கடவுளே இறங்கி வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாதுன்றதான் உண்மை. நல்லா கவனித்து பாருங்கள். சின்ன சின்ன இடங்கள்லையும் சரி, ரொம்ப பெரிய ஒரு இடங்கள்லையும் சரி, இந்த குறை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அந்த ஒரு விஷயத்தில் நம்ம குறை கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து குறை கண்டுபிடிப்போமா அப்படின்றதையும் தாண்டி இன்னொருத்தர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து குறை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கும். இப்போது ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரோஜா கிட்ட போயிட்டு, ரோஜா நீ ரொம்ப சூப்பராக இருக்கிற, ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும் உங்ககிட்ட இருக்குது. இந்த முள் மட்டும் நீ இல்லை அப்படின்னா, இந்த முள்ளுக்கு இடையில் நீ வளரல அப்படின்னா உன்னோட தரம் எங்கேயோ அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதே மாதிரி ஒரு தாமரை கிட்ட போயிட்டு, தாமரை நீ மட்டும் இந்த தண்ணியில் இல்லாமல் நீ வெளியே இருந்தினா ரொம்ப சூப்பரான ஒரு நிலையில் இருப்ப. எல்லாரும் உன்னை பறித்து தலையில் வைக்கக்கூடிய அளவுக்கு, கொண்டாடக்கூடிய அளவுக்கு நீ இருப்ப. இந்த தண்ணியில் இருக்கிறது உன்னோட பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதே மாதிரி காக்கா கிட்ட போயிட்டு, காக்கா நீ நல்லா பறக்கிற, ஆனால் நீ கருப்பாக இருக்கிற பற்றியா, அதுதான் உன்னோட பிரச்சனை. இந்த கருப்பாக மட்டும் நீ இல்லாமல் வேறு கலரில் இருந்தனா நீ எங்கேயோ அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்போ அந்த மூணும் பார்த்து மனுஷனை சொல்லிச்சான், இந்த மாதிரி நீ எல்லா இடத்துலையும் குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கல, இப்படி குறை கண்டுபிடிக்காமல் இருந்தினா நீ எங்கேயோ அப்படின்னு சொல்லிச்சான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எல்லா இடத்துலையும் கவனித்து பாருங்கள். நம்ம இன்னொருத்தவங்களை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் நம்ம இருப்போம். இப்போது ரோட்டில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ரோட்டில் யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அவன் அதை பண்ணியிருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி அவனை ஒரு குறை சொல்லுவோம். ரோட்டில் யாராவது ஸ்பீடாக போனாங்கன்னா எப்படி ஸ்பீடாக போகிறான் பார் அப்படின்னு ஒரு குறை கண்டுபிடிப்போம். யாராவது முன்னாடி போகிறவன் வேறு மாதிரி இப்படி லெஃப்ட் போய் ரைட்டு திரும்ப போகிறான் அப்படின்னா அவங்ககிட்டையும் போயிட்டு அவனை பார்த்துட்டு எப்படி போகிறான் பார், ஒன்று லெஃப்ட் திரும்பணும் இல்லை ரைட்டு திரும்பணும், என்னன்னே தெரியாமல் போயிட்டு இருக்கான் பார். இப்படி ஒரு இடத்துலையுமே ஒருத்தனை பார்க்கக்கூடியவனை எல்லாத்துலேயுமே அவன் என்ன குறைன்றதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடிய மனநிலைக்கு நம்மளோட மனம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை காப்பாற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்போ இதெல்லாம் எப்படி வெளியே வர முடியும்னா, நீங்கள் கவனித்து ஒரு இடத்துலையுமே பார்க்கும்போது தான். இதான் மைண்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் மைண்ட்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் கவனிக்க முடியாது. நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இது நம்ம பண்ணுறோம், ஏன் ஒரு இடத்துலையும் குறை காண்றோம் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அதை நீங்கள் அங்கே ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு நிலை வரும். அப்படி இல்லைனா எல்லா இடத்துலையும் நம்ம குறை கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்போம். இன்னும் சோஷியல் மீடியா சைட்லாம் போனீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோக்கு கீழே ஏதோ ஒரு பொண்ணும் பையனும் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வீடியோ, ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், அங்கே யாராவது வந்து ஹக் பண்ணிட்டாங்க, அவங்களோட வரவேற்பை ஹக் பண்ணி வரவேற்கிறாங்க அப்படின்னா என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஹக் பண்ணியிருக்கக்கூடாது, கை கொடுத்து தான் வரவேற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பும், அதே மாதிரி இன்னொரு குரூப் என்னென்னா இல்லை அதெல்லாம் தப்பே இல்லை, அவங்களோட அன்பை பரிமாறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப்பும். அப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்கள். இப்போ அவங்க கை கொடுத்துருந்தாலும் இன்னும் கை கொடுத்து பேசுகிறான், அப்போ அவனோட அந்த இடத்துல அவனோட வேல்யூ அதிகமாக இருக்குன்றதுக்காக அவனோட கெத்தை அவன் மெயின்டைன் பண்ணுறானான்னு ஒரு குரூப் பேசும். இப்போ ஒருத்தவங்க ஹக் பண்ணி பேசுனாங்கன்னா எப்படி அவங்க ஹக் பண்ணி பேசலாம் அப்படின்னு ஒரு குரூப் பேசும். இப்படி எல்லா இடத்துலையுமே குறை பேசக்கூடியவங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்கன்னும் போது அதில் ஒரு நபராக நீங்கள் இருக்காதீங்கன்றது தான் நான் இந்த இடத்துல ஒரு பதிவு பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். ஒரு ஹீரோ அண்ட் ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து அவங்க ட்ரெஸ்ஸு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணல, அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா இப்படி திரும்பி உட்கார சொல்லி சொல்கிறாரு. ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வாவ் சூப்பர், ஒரு பொண்ணை வந்து அந்த அளவுக்கு நேசிக்கிறாரு, ஒரு பொண்ணை அந்த அளவுக்கு மதிக்கிறாரு. ஸோ அந்த ஒரு இடத்துல அவருக்கான ரெஸ்பெக்ட் நிறைய பேர் கொடுத்தாங்க. ஆனால் இன்னும் நிறைய கமெண்ட்ஸை படித்தா எதுக்கு அதெல்லாம் அவர் கவனிக்கிறாரு, எதுக்கு அவர் அப்படி பார்த்ததுனால தானே அப்படி தெரியுது. இப்படி எல்லா இடத்துலையுமே ஒரு விஷயத்தை நீங்கள் குறை கண்டுபிடிக்கணும்னா குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். அப்போது அந்த குறை கண்டுபிடிக்கக்கூடிய மனநிலையிலேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே வர்றதுக்கு எப்படின்றத நீங்கள் முயற்சி பண்ணணும். அதில் ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி வாழ்க்கை முன்னேறும்? நான் சிம்பிளாக கேட்குறேன். நீங்கள் வெளியே பண்ணக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் இதில் என்ன குறைன்னு நீங்கள் குறையை தேடுறதுக்கே உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. அது எப்போ தெரியுமா உண்டாகும்? எல்லாத்துலேயுமே நல்லதை பார்க்காம கெட்டதை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டாகும் போது அதை தான் நீங்கள் அப்படி தான் பார்ப்பீங்க. இப்போ யாராவது ஒரு கிஃப்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த கிஃப்ட்டு எனக்கு பிடிக்கலங்க, இதை விட இப்படி கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்தது கிஃப்ட்டு, ஆனால் வாங்கிட்டு இது என்ன பிடிக்கலங்க, இப்போ வந்த மாடல்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குறை. இப்போ யாராவது ஒருத்தர் கார் எடுத்தாலோ இல்லை யாராவது ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு வீடு வாங்கினாலோ
இதை விட பெட்டராக வாங்கியிருக்கலாம், இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடத்துல இது ஒரு குறையாக பார்க்கக்கூடியது. இப்படி எல்லா இடத்துலையும் குறை கண்டுகிட்டே இருந்தால் எப்படி வாழ்க்கை முன்னேறும்? அப்போது நீங்கள் குறை கண்டுகிட்டே இருக்கீங்கன்னா வளர்றவன் வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குன்றதே உங்களால் முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களை நீங்கள் கவனிங்க, வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.